ஆவியில் இருக்கிற விசுவாசம் என்னைக்கு மனதுக்குள்ள வருகிறதோ அனைத்து மாற்றம் உண்டாக ஆரம்பிக்கும். ஆவியில் இருக்கிற விசுவாசம் கிறிஸ்துவுடைய விசுவாசம். த மெசர் ஆஃப் ஃபெய்த், கிறிஸ்துவுக்கு என்ன விசுவாசம் இருந்ததோ அதே விசுவாச அளவு உங்களுடைய ஆவியில என்னுடைய ஆவியில் இருக்கிறது. அந்த விசுவாசம் என் மனதுக்குள்ள வரும்போது மாற்றம் உண்டாக ஆரம்பிக்கும். அநேக நேரத்தில் எனக்கு விசுவாசம் இருக்கா இல்லையாங்கிறது கேள்வியே கிடையாது. என்னை சுகமாக்குவதற்கு அவருக்கு விசுவாசம் இருக்கு. சிலுவையில அவர் காயப்பட்டார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், வேதனைப்பட்டார். எதுக்கென்றால் நான் சுகமாவதற்காக. எதற்கு அடிக்கப்பட்டார் என்றால், நான் அடிபடுறதுனாலே, நான் காயப்படுகிறதுனால, நான் வேதனையாகப்படுகிறதுனால என் மேல விசுவாசம் வைக்கிறவன் சுகமாவான் என்கிற விசுவாசம் அவருக்கு இருந்துச்சு. அந்த விசுவாசம் இருக்க போய் தான் தன் சரீரத்தை அவர் கிழிக்க ஒப்பு கொடுத்தார். நார் நாராக பிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தார். ஏன் ஒப்பு கொடுத்தார் என்றால், ஒவ்வொருவருடைய வியாதியும் தீரும் என்கிற விசுவாசம் அவருக்கு இருந்துச்சு. எனக்கு ஒருவேளை விசுவாசம் இருக்கா இல்லையோ, அந்த அளவுக்கு மனதில் ஆதிக்கம் செலுத்துதோ இல்லையோ, ஆண்டவரை உம்முடைய தழும்புகளால் நான் சுகமாவேன், உம்முடைய தழும்புகளால் நான் ஆரோக்கியமாவேன், உம்முடைய தழும்புகளால் நான் தீர்க்காயுசு அடைவேன் என்கிற விசுவாசம் உமக்கு இருக்கு. ஏன் விசுவாசத்துல என்னுடைய அறிவில் வைக்கல? இதை குறித்து உம்முடைய விசுவாசத்துல நான் இளைப்பாறுகிறேன் என்றால் விசுவாசங்கிற வல்லமை மனதில் உண்டாக ஆரம்பிச்சிடும்.